அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு அற்புதமான உச்சிஷ்ட கணபதியினுடைய காலச்சக்கரம். நான் உங்கள் மலையாள மாந்திரிகர் என்னன்னு சந்திரகுமார். இன்னைக்கு இந்த காணொலியில நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சர்வவசிய தாய்ப்பு. எல்லாரும் சொன்னாங்க தீய சக்தி, நல்ல சக்தி, தூய சக்தி அப்படின்னு. என்னுடைய கருத்து என்ன தெரியுமா? மிகப்பெரிய சக்தியா மாறிடுச்சு. அவ்வளவுதாங்க. அது தீய சக்தியா இருந்தாலும் சரி, நல்ல சக்தியா இருந்தாலும் சரி, தூய சக்தியா இருந்தாலும் சரி, இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய சக்தியா மாறி உருவெடுத்து நிக்குது. பார்க்கத்தான் செய்யறோம். பாருங்க, எல்லாரும் வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் அது ஒரு துரும்பா இருந்துச்சு, அப்புறம் கொஞ்ச நாள்ல அது ஒரு மரமா மாறினுச்சு. இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு ஆளுமை சக்தியா மாறுது. இதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஏன் அப்படின்னா, நம்ம மக்களுக்கு எளிமையா சொன்னோம்னா புரிய மாட்டேங்குது. ஒருத்தர் பிரபலியங்கள் பயன்படுத்தி பிரபலியங்கள் அதை அனுபவிச்சு சொன்னாதான் மக்கள் நம்புது. இப்ப பாருங்க, ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் போன் பண்ணி கேட்டார், ஐயா நீங்க ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சேனல்ல ஒரு விஷயத்த சொல்லியிருந்தீங்க, அதே மாதிரி நடந்துருச்சுங்க அப்படின்னு. யாரு? ரவிமோகன். பிளாக் மேஜிக் பண்ணி ரத்தமா வாந்தி வருது. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஒரு குடும்பத்துல மந்திர வேலைப்பாடு இருக்கு, அதனாலதான் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருக்குன்னு ஒரு ரிப்ளைட்டுங்கிற சேனல்ல பேசியிருந்தேன். அது இப்ப இந்த வீடியோ வெளியே போய்கிட்டு இருக்கு. இப்ப எல்லாரும் சொல்றாங்க. அப்ப அந்த பிரபலியம் சொன்னது போறதா பிளாக் மேஜிக்கால ரத்த வாந்தி எடுக்கும். நான் ரொம்ப நாளா கத்திக்கிட்டு இருக்கேன், முடியுங்க அப்படின்னு சொல்லி. இப்ப அந்த மாதிரி பாத்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஒரு சோதிடர் பின்னாடி இருக்காரு. அந்த சோதிடருடைய வழிகாட்டுதல், அந்த சோதிடருடைய திட்டம் வகுத்தல். இப்ப திருச்செந்தூர் போனாரு, வேலு வாங்க சொன்னாங்க, அரியணை ஏறினாரு. கர்நாடகாவில் இருக்கிற மூகாம்பியாவை போய் பார்த்துட்டு வாங்க, மாற்றம் தெரியும்னாங்க. பாத்தீங்களா? எல்லாரும் வந்தாச்சுங்க. மிகப்பெரிய சக்தியா மாறிடுச்சு. புரியுதா உங்களுக்கு? இதுக்குதான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இங்க மாந்திரிகம் உண்மை, சோதிடம் உண்மை, குடுவை உண்மை, தாய்த்து உண்மை, எந்திரம் உண்மை, பூஜை முறைகள் உண்மை, ஓமம் உண்மை, பலி உண்மை, கருமுறை, அப்புறம் சைவ முறை, உருமுறை எல்லாம் உண்மை. இப்ப நான் சொல்லுற தாய்த்தை நீங்க கட்டுனா அரியணை ஏறுறீங்களோ இல்லையோ, மிகப்பெரிய ஒரு ஆழ்மைத்தன்மை வரும். நெத்தில புட்டு வைக்கிறது, கருப்பு கலர் கோட்டு, கையில சிவப்பு கலர் கயிறு. திருச்செந்தூர் மூகாம்பிகா பார்க்கத்தான் செய்யறீங்க. ஒவ்வொரு இடத்துக்கு போயிட்டு வந்ததுக்கு பிறகு எவ்வளவு பெரிய மாற்றங்களை சந்திக்கிறாங்க, எவ்வளவு பெரிய விஸ்வரூபம் எடுக்குது, எவ்வளவு பெரிய சக்தியா மாறுறாங்கிறது உங்களுக்கு தெரியுதா? இல்லேன்னு வாக்கியானம் பேசுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்ப ஒண்ணும் இல்லைங்க, நம்ம கண்ணு முன்னாடி ஒரு குழந்தை விளையாண்டுகிட்டு இருக்கு, பார்த்து விளையாடுன்னு சொல்லுவோமா, இல்ல அது விளையாடுறத நம்ம கவனிச்சுக்கிட்டே இருப்போமா? இருக்க மாட்டோம். ஏன்னா அது தரையில விளையாடுது, கீழே விளையாடுது, நம்மளோட விளையாடுது. அப்ப நம்ம அதை கவனமா இருக்குன்னு நம்ம சொல்ல மாட்டோம். இதையே ஒரு 4வது மாடியிலயோ 5வது மாடியிலயோ யாரும் இல்லாதப்ப அந்த குழந்தை எட்டி பார்க்கும்பொழுது நம்ம என்ன நினைப்போம்? ஐயோயோன்னு பதறும். கீழே விழுந்துருமோ என்னமோ ஏதோன்னு. பக்கத்துல ஒரு ஆள் நின்றுகிட்டு அது கீழே விழுவாது, நீ ஒன்றும் பயப்படாதுன்னு கேட்பீங்களா? அது கீழே விழுந்தாலும் அதை பாதுகாக்கிறதுக்கான முன்னேற்பாடு பண்ணுவீங்கல்ல. அந்த மாதிரி உங்களுக்கு பிளாக் மேஜிக், மாந்திரிகம், பில்லி சூனியம், ஏவல், செய்வன இருந்துச்சுன்னா சில பேர் சொல்லுவாங்க, இதெல்லாம் சும்மாப்பா அப்படின்னு. கேட்காதீங்க. ஆஸ்பத்திரிக்கு போங்க, கோயிலுக்கு போங்க, சோதிடம் பாருங்க. அங்கெல்லாம் சரியாகலைன்னா மாந்திரிகத்துக்கு வாங்க. புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு உண்மையிலே பாதிச்சிருந்தா யாராவது சொல்லி கெடுப்பாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப நான் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, வசிய தாய்த்து. இந்த தாய்த்து போடுறதுனால என்ன நன்மைகள்? நிறைய நன்மைகள். பொருளாதார முன்னேற்றம், மகிழ்ச்சி, நிம்மதி, ஆரோக்கியம், ஆயுள், சந்தோஷம், ஒரு பெரிய ஆளுமை சக்தி, ஷார்ப்பான புத்தி, பெண்கள் வசியம், ஆண்கள் வசியம், பண வசியம், இன்னும் நிறைய கிடைக்குங்க. இது எப்படி செய்யறது? வெள்ளி தாய்த்து ஒண்ணு வாங்கிக்கிடுங்க. சரிங்களா? வெள்ளி தாய்த்து ஒண்ணு வாங்கி அத்தரு, புணுகு, ஜவ்வாது, அரகஜா, குங்குமம், கோரோசனை, தொட்டல்வாடி, நிழல்வாடி, தேகவட்ட, மயில் தோகை, தொட்டாச்சினிக்கு வேறு, தர்ப்ப புல்லு, அஞ்சன கல்லு, குழியான, சுழல் வண்டு, கொஞ்சம் போல மஞ்சள், அரச மரத்து வேறு, ஆலமரத்து வேறு, இதெல்லாம் தயார் செஞ்சு ஒரு கல்வத்துல பச்சை கற்பூரம் இட்டு கருக்கி மையா மாத்தி, அது கூட ஒரு முக்கியமான வேறு இருக்கு. என்ன வேறு? சாரணைன்னு சொல்லி ஒரு செடி இருக்கு. மூலிகை செடி. சாரணை, மிளகு சாரணைன்னு சொல்லுவோம். அந்த மிளகு சாரணையினுடைய வேர், வடக்காக்க போற வேற முறைப்படி காப்பு கட்டி எடுத்து இந்த தாய்த்துக்குள்ள அதை பசும்பால், கோமியம், இளநீ இதுல எல்லாம் விட்டு, கோமியத்துல எல்லாம் விட்டு நல்லா கழுவி சுத்தப்படுத்தி மஞ்சள் தடவி கொஞ்சம் ஒரு பூஜை பண்ணி இந்த தாய்த்துக்குள்ள உள்ள வச்சு அடைச்சு, நான் சொன்ன மையையும் உள்ள வச்சு அடைச்சு தண்ணி போகாத அளவுக்கு லாக் பண்ணி இந்த மாதிரி வலது கையில கட்டுனால் இருக்கா, இதான் வலது கையில நம்ம கட்டுனா சொல்லவே தேவையில்லை. 14 லோகங்களும் சர்வவசியமும் தெய்வமும் உங்க முன்னாடி நிற்கும். நீங்க இட்ட கட்டளை யாராலும் அசைக்க முடியாது. சரியா? சுகமா இருக்கிறதுக்கு அமைதியா இருக்கும். அமைதியா இருக்கிறதுக்கு சிவனேன்னு இருக்கணும். அந்த சிவபெருமானுடைய அனுகிரகம் பரிபூரணமா கிடைக்கும். இந்த பிரபஞ்சத்துல இல்லாத ஒரு பொருளை யாராலையும் கற்பனை பண்ணி பார்க்க முடியாது.
அப்ப அந்த பிரபஞ்சத்தை ஆட்சி செஞ்சதாரு சிவபெருமான் தானே. சிவபெருமானுடைய அருள் கிடைச்சிச்சுன்னா சிவபெருமானால செயல்படுகிற அனைத்து அருளும் இங்க கிடைக்கும். ஒண்ணும் இல்லைங்க, இப்ப மோடி இருக்காருல்ல, பிஎம் மோடி, அவரு கூட நான் நெருக்கமா இருக்கிறேன்னா மத்த அரசியல் தலைவர்களையோ மத்த பிரபங்களிலோ நான் பாக்குறதுக்கு சிரமப்படுவனா? படுவனா மாட்டனா? பட வேண்டியதில்லை. ஒரு பிஎம் கிட்ட பழக்கம் வச்சிருக்கிறவங்க எந்த சிஎம்மையும் பார்க்கலாம். அப்ப எம்பெருமானுடைய ஈசனுடைய அருள் கிடைக்க இந்த தாய்த்து எல்லாரும் வீட்டிலும் இருக்கணும், எல்லாரும் கையிலும் இருக்கணுங்க. வாங்குங்க, கடனை உடனே வாங்கியோ எதை பண்ணியோ எப்படி பண்ணியோ இந்த தாய்த்தை வாங்கி கட்டுங்க. கட்டுனதுக்கு பிறகு பாருங்க, ஆனா விலை கூட. நீங்க சும்மா போன் பண்ணி 1000ல கிடைக்குமா 500ல கிடைக்குமான்னு எனக்கு தொந்தரவு பண்ணக்கூடாது. இதனுடைய வேலை அது தேவை. அது உங்களுடைய கர்மாவின போகுது. வாழ்க்கையில நீங்க அடுத்த கட்டத்துக்கு நகர போறீங்க, சிவபெருமான் உனக்கு ஆசி கொடுக்க போறாரு, அருள் கிடைக்க போகுதுன்னா இந்த தாய்த்து உங்களுக்கு வரும். சர்வவசிய தாய்த்து, சகல விஷயமான ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். இல்ல நானே செஞ்சுக்கிறேன், செஞ்சு கட்டிக்கங்க. ஒரு சில மந்திரம் மட்டும் சொல்லி கட்டுங்க. ஓம் எக்ஸ்ன்னு சொல்லலாம், ஐங்கிலம் சொல்லலாம், ஓம் எக்ஸ்ன்னு சொல்லலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா குட்டி சத்த மந்திரம் சொல்லலாம், விநாயகர் மந்திரம் சொல்லலாம். இப்படி பல விஷயங்கள் செஞ்சு கட்டிங்க. தேவைங்கிற நீங்க வாங்கிக்கலாம். வாட்ஸ்அப்ல தகவல் கொடுங்க. போன் பண்ணா இங்க எடுக்க ஆள் இல்லை. சரியா? வாட்ஸ்அப்ல நீங்க தமிழ்ல உங்களை ரிப்ளை பண்றேன், அனுப்பி வைக்கிறேன். சரியா? இந்த மாதிரி இப்படி வலது கையில வரும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.